இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நமக்கான பாதையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறார் நம்மக்கிட்ட. என்னன்னா, எது ரொம்ப கடினம்? நம்மள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? எது ரொம்ப கடினம்? வானத்தை வில்லா வளைக்கிறதா, இல்லை பூமியை தூக்கி உள்ளங்கையில் வைக்கிறதா, இல்லை மலையை புரட்டி கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எதுவுமே கடினம் இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ எதுதான் கடினமா? மனசை நேர்வழியில் செலுத்துவது தான் கடினம் என்று வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றாரு. இது எல்லாமே ஒரு பொருட்டே இல்லை. மனசுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். காலம் காலமாக நாம் மனசுக்குள் 1000 கட்டமைப்புகளை வைத்திருக்கிறோம். அந்த கட்டமைப்புகள் சரியில்லை, இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோன்னு அக்கறையாக சொல்லித்தரார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆனால் அதை மாற்றிக்கொள்வதற்குத்தான் நமக்கு மனசு வரவில்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதைத்தான் வள்ளல் பெருமான் இன்றைக்கி ஒரு பாடலில் சொல்லித்தர போகிறார். எது ரொம்ப கடினமாக இருக்குன்னா, நம்ம மனசுக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த கட்டமைப்புகள், அந்த பிம்பங்கள், அந்த மாதிரியான சில பல தகவல்கள், இது எல்லாத்தையும் நகர்த்தி போட்டுட்டு மனசை காலி இடமா வச்சு புதுசாக ஒன்றை வை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நமக்கு ஏற்றுக்கிறோமான்றதான் வள்ளல் பெருமான் கேட்குற கேள்வி. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது தெரியுமா அந்த கேள்வி? நம்மளோட ஒவ்வொரு செயலையும் அவர் ஒவ்வொரு வரியிலையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி நம்மை எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்மை கூர்ந்து கவனித்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பாடலை பார்க்கலாமா? குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே, அவற்றில் புகுதாதீர். சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின். செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின். சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. புனித குலம் பெருமாறு புகழல் அப்படிங்கிற பகுதியில் 5595வது பாடலாக இது இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு பகுதியிலேயே 5595வது பாடலாக இது இருக்குன்னா, அவர் 6 திருமுறைகளை எழுதியிருக்கார். அதில் ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான பாடல்கள். அப்போ எவ்வளோ எழுதியிருப்பார், எவ்வளோ அனுபவங்கள் அவருக்கு வாய்த்திருக்கு. அவரோட வாழ்க்கை என்னவோ வெறும் 50 வருஷம்தான். ஆனால் அதில் கூர்ந்து 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 கவனித்து ஒவ்வொரு மனுஷங்களையும் நிறுத்து எடை போட்டு அத்தனை பேரை பற்றியும் அவர்களுடைய குணாதிசயங்களோட பாடல் எழுதியிருக்காருன்னா நம்மை பற்றிய பாடல் தான் இது. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின். நான் இதை குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்லித்தரேன், இதை கேளுங்க, இங்கே வாங்க அப்படின்னு முதல்ல நம்ம எல்லாரையும் வரவேற்கிறார். ஏன்னா முதல்ல கேளுங்கிறதுக்கே மனசை திறந்து வைக்கணும். அப்படி மனசை திறந்து வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாமே அப்படின்ட்டு போகணும்ல அடுத்தது. ஸோ இது ரெண்டுமே மிகப்பெரிய செயல்கள். அது ரெண்டையும் செஞ்சாச்சுன்னா அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நம்மளால் கேட்க முடியும். அப்படி கேட்க சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்ல வராராம் அதையும் சொல்கிறார். கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். இதுவும் அப்பட்டமான உண்மை. கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். நமக்கு எல்லாம் தெரியும், அந்த மனக்குரங்கு தாவி 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 போகுது, அது பின்னாடியே நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். இது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் நம்ம அதைத்தான் செய்கிறோம். கோணுகின்ற மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் அப்படிங்கிறாரு. நாணுகின்றோமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எல்லாருமே நான் இப்படித்தான் அப்படின்னு ஒரு இயல்பாக வேற அதை எடுத்துப்போம். நாணம் வருதா? நம்முடைய செயல்பாட்டை பார்த்து நமக்கு வெட்கம் வருதா? அவமானமாக நினைக்கிறோமா அப்படின்னா அது இல்லை. அதனால் இந்த இடத்தில் வள்ளல் பெருமான் நம் மன உணர்வை இன்னும் கொஞ்சம் புரிதலோடு நம்மை உணரச் சொல்கிறார்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நாணுகின்ற உலகீர்னு அவர் சொல்கிறாருன்னா நாம் அதை பற்றி வெட்கமாவது படணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்மை கொண்டு வரணும். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவர் நம்மை தப்பாக எடை போட்டிருக்காருன்னு இல்லை, அந்த பற்றின நம்முடைய தாவுதலை பற்றிய ஒரு உணர்வையாவது நாம் கொண்டால் அடுத்தது நம்ம வள்ளல் பெருமான்கிட்ட வந்து நிற்போம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். அதாவது வெறிச்சு பார்க்குறோமா, அவர் ஏதோ சொல்கிறாரு கேளுங்களேன் அப்படின்னு சொன்னால் என் மனசு அங்கத்தாவுது இங்கத்தாவுது. இவர் கூப்பிடுறாரு வள்ளல் பெருமான், அதை கூட கவனிக்காமல் அவரை வெறிச்சு பார்த்துட்ருக்கோம். உள்வாங்கலை இன்னமும் நம்ம அவர் சொல்கிறத. ஒரு வெற்று பார்வைன்னு சொல்லுவோம்ல,
நீ என்னதான் சொல்ல போறேன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு அலட்சிய பார்வை, வெறித்தன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராருன்னா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நாம் இப்படி தான் இருக்கோம். அதனால் வெறித்த உன் பார்வையோடு நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், ஆனால் தயவுசெய்து இதை கேளுங்கன்னு அடுத்த வரைக்கும் நம்ம கூட்டு போகிறார். மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், அது வேற அடுத்தது. எல்லாமே நம்மளோட குணாதிசயங்களை டீகோட் பண்ணி விட்டுறார் வள்ளல் பெருமான். நினச்சா அவமானமாக இருக்குது நமக்கு நிஜமாவே. மெய்யுரையை பொய்யுரையாய் நினையாதீர். அவர் மெய்யுரை தான் சொல்கிறாரு, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஓடுது. என்னன்னா, இது மாதிரி 1000 கேட்டிருக்கோம்ப்பா, என்ன நீ கதை விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் அவர் சொல்கிறார். மெய்யுரையை பொய்யுரையாய் நினையாதீர். அப்போ என்னவா நினைக்கணுமா? அடுத்தது சொல்கிறாரு, பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே. அதாவது பொறித்தனா பூரித்து நிற்கிறன்ற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே. காலம் காலமாக பூரிச்சு 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 பெருசாக வளர்ந்து நிற்கிது, விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இந்த மதம் சமயம் எல்லாம். அதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறதுனால அது உண்மையா அப்படின்னா, வெறும் பஞ்சு, வெறும் குமிழ், வெறும் நுரை, அது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. ஒரு நாள் ஊஃப்னு ஊதினா அப்படியே இல்லாமல் போயிடும். அப்படின்னா அது பொய் பொய்யே அப்படின்னு சொல்லித்தரார். வெறும் குமிழை, வெறும் நுரையை நாம் நிதர்சனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அது பொய் தான், அதில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எது உண்மைன்னு அடுத்த வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே, அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின். அதில் போய் மாட்டிக்காதீங்க. அது ஒரு எலிப்பொறி மாதிரி, உள்ளே மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் மீட்சியே கிடையாது. அதில் போய் புகுதாதீர், சிவம் ஒன்றே மெய்யென கண்டேன் அப்படிங்கிறார். அவர் சிவன்னு சொல்லவே இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. சிவன்னா ஒரு உருவம் அல்லது ஒரு சமயம் அல்லது ஒரு மதம், ஒரு நம்பிக்கை. ஆனால் சிவம் என்பது அன்பு என்கின்ற ஒற்றை அடையாளம் மட்டும்தான். அதனால் இந்த நுரையில் போய் மாட்டிக்காதீங்க. நுரைக்கு பக்கத்திலேயே அன்பு என்கின்ற நிஜம் இருக்கிறது, அன்பு என்கின்ற சத்தியம் இருக்கிறது, அன்பு என்கின்ற நிதர்சனம் இருக்கிறது. இந்த விஸ்வரூபத்தை பார்த்து மயங்கி போய் நிற்கிறீங்க. அன்பு என்பது இயல்பாக நிற்கிறது, அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாரு. சிவன் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் சிவன் என்று சொல்லிவிட்டால் அது ஆன்மீக பாடலாகிவிடும், தெய்வீக பாடலாகிவிடும். மதத்தையோ குலத்தையோ அல்லது இறை வழிபாட்டையோ சொல்கின்ற பாடலாகிவிடும். வள்ளல் பெருமான் அதை சொல்லவே இல்லை என்பதற்கான சாட்சி இந்த சிவம் என்கின்ற வார்த்தை. சிவம் என்பது அன்பு ஒன்றுதான், அன்பு மட்டும்தான் வாழ்வியல் என்பதை சொல்லித் தருகிறார். எப்படி நிறைவு பண்றார் பாருங்க. செரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின், சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. சிற்சபை நடம் அப்படிங்கிறாரு. எது சிற்சபை நடம்? நம்ம மனசு அங்கே அன்பை நிறைத்து கொண்டால் அங்கே அன்பு என்கின்ற சிவம் நடனம் துவங்கிவிடும். அது ஒன்றுதான் சத்தியம். அன்பா இருக்க பழகிட்டோன்னா நமக்கே ஒரு புல்லரிப்பு வரும். இந்த கணமே, இந்த க்ஷணமேன்னு சொல்லுவோம்ல, அப்படி இந்த நிஜம், இந்த நொடியிலேயே நமக்குள்ள ஒரு மாறுதல் வரும். அதை நம்ம எல்லாரும் அனுபவிக்க முடியும், உணர முடியும். இதை தாண்டிய தெய்வம், இதை தாண்டிய இறைவன் என்பது எதுவுமே கிடையாது, இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்முடைய வள்ளல் பெருமான் நம்மிடம் இறைஞ்சுகிறார். ஏன்னா அவ்வளவு தூரம் பொய்யுரைகளின் பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். மெய்யுரையை கையில் அள்ளி வைத்து கொண்டு வள்ளல் பெருமான் நம்மை அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது அந்த திசைக்கு செல்வது தானே நம்முடைய ஒற்றை வாழ்க்கையாக இருக்க முடியும். செல்வோம், அங்கே அருட்பெரும் சோதி என்கின்ற சிவத்தை உணர்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.